நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிப்ஸை பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது, கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கடையில் தான் வாங்கிட்டுருப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா கடைகளில் எந்த எண்ணெயில் செய்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலனா புதுசாக ஒரு எண்ணெய் ஊற்றி அழகாக பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அதனால் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை அப்புறம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பொரிச்செடுக்கணும். ஆனால் மரவள்ளி கிழங்குல அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதே போல் என்னென்னா, மரவள்ளி கிழங்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில ஊர்களில் ஒவ்வொரு விதமான பேர் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். தேனி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது மற்ற ஊருங்களெல்லாம் என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு அவ்வளவா தெரியல. அந்த கிழங்குல தான் இன்றைக்கி நம்ம சிப்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அந்த சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மரவள்ளி சிப்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மரவள்ளியை இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சீவிக்கலாம். இது போல் காய் சீவிர தட்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மேலே ஒரு பிளேடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளேடில் இப்போ இந்த மாதிரி நேராக வச்சு சீவிக்கோங்க. பார்த்து, இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் பொறுமையாக சீவுங்க, கையில் வந்து வெட்டிடும். பொறுமையாக சீவணும்ப்பா. ஏன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு மாதிரியெல்லாம் கிடையாது மரவள்ளி, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள், மரவள்ளியை இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. அதில் மெலிசாக சீவி எடுத்துருக்கேன். இப்போ இதை பொரிச்சுக்கலாம். இதில் ஈரமாக இருக்கும், அதை துடைக்கிறது எதுவுமே தேவையில்லை. இப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிப்ஸை போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க எண்ணெயில். எப்போவுமே எண்ணெயில் வேலை பார்க்குறப்போ பார்த்து பொறுமையாக வேலை பார்க்கணும். நல்லா கலர் மாறி வரணும். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர்றப்போ எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடுங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும். உருளைக்கிழங்கு சிப்ஸில் கூட பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதை தண்ணியில் கழுவி அதுக்கப்புறமா எண்ணெயில் துடைச்சிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். ஆனால் மரவள்ளிக்கு வந்து அப்படி கிடையாது. உடனே நீங்கள் சீவி உடனே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. நல்லா கலர் மாதிரி மொறுமொறுப்பாக வரும், அப்போ எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் குச்சி சிப்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இதுக்கடுத்து குச்சி சிப்ஸ் போடலாம். பொதுவாகவே மரவள்ளி சிப்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா காரமாக சாப்பிட்றது. நல்லா வறுத்துருச்சு, அதனால தான் அந்த பொங்குறதெல்லாம் இல்லாமல் சைலண்ட் ஆயிடுச்சு எண்ணெய். அவ்வளோதான். இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், கலரும் லைட்டாக மாறி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், மாறிடுச்சு பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிற சிப்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி எண்ணெயிலேயேவும் கிழங்கு சீவி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு போட வேண்டாம். இந்த மாதிரி தனியாக சீவி எடுத்து வச்சுட்டு நீங்கள் போடுங்க, அதுதான் நமக்கு சேஃப்டி. குச்சி சிப்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மரவள்ளி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க பிளேட்லேயே சீவிக்கோங்க. சீவிட்டு இது போல் எடுத்து கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்க மரவள்ளி சிப்ஸ் கூட பிடிக்காது. இந்த மாதிரி குச்சி சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குமோ அது குச்சியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒன்றா எடுத்து குறித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது போல் எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் குச்சி குச்சியாக. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா கலர் மாதிரி வரட்டும், அப்போ எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். அந்த கொதிக்குது பார்த்தீங்களா எண்ணெய், அந்த கொதிக்கிறது வந்து நல்லா அடங்கிடும். இந்த மாதிரி பொரிச்சு நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலே அந்த கொதிக்கிற எண்ணெய் வந்து நல்லா இந்த சத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ நமக்கு வெந்துச்சுன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி அந்த எண்ணெய் கொதிக்கிறதுல அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், மரவள்ளி சிப்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிப்ஸ் போட்ட எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது. நம்ம சமையலுக்கு எல்லா சமையலுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து இது ஒரு டவுட் இருக்கும், இந்த பொரிக்கிற எண்ணெயை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொரிக்கிற எண்ணெயை எப்பயுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே போலயே யூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட்டெல்லாம் ஆகாது. எந்த பலகாரம் செஞ்சாலுமே அந்த எண்ணெய் வேஸ்ட்டு கிடையாது, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மரவள்ளி சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு. அதே போல் பார்த்திங்கன்னா குச்சி சிப்ஸும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் இப்படியே காரம் இல்லாமல், உங்களுக்கு காரம் தேவையில்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா காரம் இல்லாமையே நீங்கள் சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிட்றப்ப எப்பயுமே காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இதில் காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். கலந்துட்டு இதை சிப்ஸில் தூவிக்கலாம். நல்லா காரமாக வேணும்னா நல்லா காரமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை குலுக்கிக்கலாம். சூப்பரான ருசியில் மரவள்ளி சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சில ஊரில் மரவள்ளின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் இதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. ஒடிச்சா இப்படி பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. சூப்பராக இந்த மாதிரி மொறுமொறுப்பாக நீங்களும் மரவள்ளியில் சிப்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் போய் நம்ம வாங்கவே தேவையில்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி வந்து சீசன் தான். மரவள்ளி வந்து நிறைய வெளியில் கிடைக்கும். நம்ம எப்பயுமே மரவள்ளி வேக வச்சு அவிச்சு இந்த மாதிரி தான் தாளித்து தான் சாப்பிட்டுட்ருப்போம். சிப்ஸ் எல்லாம் நம்ம கடையில் தான் வாங்குவோம். இனி வந்து மரவள்ளி வாங்கினீங்கன்னா, மரவள்ளி கப்பை உங்கள் ஊரில் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் ரொம்ப சிம்பிளான, உருளைக்கிழங்கை விட இது ரொம்ப ஈஸியான ஒரு சிப்ஸு. இது போல் செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இதுக்கும் மசால் போட்டேன், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுவும் பாருங்கள் சூப்பராக உடையும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்களும் இது போல் மரவள்ளி சிப்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.